ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி எடிட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் மூவிக்கு ஒரு பேனர் எடிட் பண்ணுங்களா நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு டாக்டர் மூவிக்கு ஒரு பேனர் டிசைன் பண்ணுவோன்னு பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம காந்தி ஜெயந்தி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலோட லிங்க். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம இதுமாரி எடிட்டிங் வீடியோலாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பிக்சர் ஆப்பை வச்சு தான் எடிட் பண்ணிப்போம். அதனால் பிக்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர் ஆப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பிக்சர் ஆப் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக்சர் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ். அது கீழே ப்ளஸ் ஐக்கான் மாரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு எரேசர் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துட்டோன்னே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அது கார்னரில் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. எதுக்கு நம்ம அதை சூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம தேவையான சைஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் 3:4 ரேஷியோலாம் அந்த சைஸில் தான் எடிட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்களும் அந்த சைஸ் ரெடி பண்ணிங்க. இதில் நிறைய சைஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எரேசர் ஃபார்மேட்டில் எதுக்கு எடிட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோ ஹெச்டியாக கிடைக்கும். அதனால தான் இந்த எரேசர் ஃபார்மேட்டில் எடிட் பண்ணுறோம். நீங்களும் அதுலேருந்து எடிட் பண்ணி கற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடே ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இப்போ ஃபோட்டோவை நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துப்போம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம கரெக்டாக 3:4 ரேஷியோவில் கரெக்டாக அந்த சைஸ் ஃபுல்லாகவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அதை வந்து ஒரு 34 மைனஸ் பண்ணிங்க. ஏன்னா அது கலர் நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாரி. அதனால் டிக்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 24 அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பிரைட்டாக வேணாம். அதை நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணுறோம். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜை நீங்கள் இன்னொரு வாட்டி டச் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. ரைட் சைடில் அந்த ப்ளூ கலர் இமேஜ் மாரி இருக்கும். அதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். மூவ் அப்பு, மூவ் டவுனு, டூப்ளிகேட்டுன்னு. நம்மளுக்கு டூப்ளிகேட்டுன்னு வேணும். அது 3rd ஒன் தான் வேணும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 இமேஜாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் அந்த போஸ்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட் லுக் விட்டாங்க. அந்த போஸ்ட்டை நம்ம எடுத்துட்டோன்னே இதுமாரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரைட் சைடில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்க. நம்மளுக்கு சுற்றி அந்த அவுட்லைன் ஒயிட் கலர் இருக்குது, அது தேவையில்லை நம்மளுக்கு. அதனால் அதை நீங்கள் மட்டும் க்ராப் பண்ணிங்க. க்ராப் பண்ணிட்டோன்னே இதுமாரி நீங்கள் அந்த கார்னரில் பிடிச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுமாரி நம்மளுக்கு சைஸ் கிடைக்கும். எந்த சைஸ் வேணுமோ. இல்லைனா நீங்கள் இதில் நிறைய சைஸ் கூட இருக்கும். நீங்கள் அதில் சூஸ் பண்ணிங்க. க்ராப் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐகான் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கரெக்டாக க்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்திருந்தோம். அந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணிங்க கரெக்டாக. இந்த இமேஜை கொஞ்சம் சென்டராக ஆகிட்டு அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக எடுத்துங்க. எடுத்துட்டோன்னே இதை மூவ் அப் பண்ணிங்க. மூவ் அப் பண்ணிட்டோன்னே எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இமேஜ் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக வேணும். இப்போ நம்ம அந்த போஸ்டர் இமேஜ் சைஸுக்கு இந்த இமேஜ் வேணும். அதனால் நீங்கள் இதுமாரி கரெக்டாக அந்த சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் மாரி இருக்குதுல்ல, அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சி எடுத்திங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைஸ் நம்ம எவ்வளோ சைஸ் வேணாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த சைஸை நீங்கள் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைஸ் கிடைச்சிது. அதனால் இந்த இமேஜை கரெக்டாக கொஞ்சம் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதில் போயிட்டு ஸ்க்ரீனு அதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. அதில் லாஸ்ட் ஒன் ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓவர்லி அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த கலருக்கு மேட்சாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு கார்னரில் அந்த இதுமாரி இருக்கும். அந்த ஏரோ மார்க் மாரி அது இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்டிப்ளே செட் பண்ணிக்கிறோம். இந்த மல்டிப்ளேவே கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த இடத்துல கார்னரில் செட் பண்ணிங்க. ஏன்னா அது ரொட்டேட் பண்ணி அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக கீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. மேலே அந்த ஃபோட்டோன்னு நடு சென்டரில் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கீ எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிங்க. அந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே
இப்போ நம்மளுக்கு இன்னொரு இமேஜ் கிடச்சிருக்கும். அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக அந்த ஏரோ மார்க்கை பண்ணி மைனஸ் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸில் நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதை மூவ் டவுன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் போயிடும். அதனால் அதை மூவ் அப் பண்ணி கரெக்டாக மேலே செட் பண்ணிங்க. எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாரி நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இது பார்க்குறதுக்கு ஒரு அவுட்லைன் மாரி தெரியணும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த போஸ்டர் இமேஜ் எடுத்துப்போம். அந்த போஸ்டர் இமேஜும் கரெக்டாக அதேமாரி ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே செட் ஆகிற மாரி நீங்கள் கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக அது செட் ஆகிற மாரி அதுக்கப்புறம் அதை சுற்றி பார்டர் இருக்கிற மாரி நம்ம செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜை அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் அந்த சைஸை. இப்போ அது பெருசாக இருக்கிற மாரி இருக்குது. அதனால் அந்த மூவ் டவுன் கொடுத்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண இமேஜை அந்த டாட் மாரி இருக்கும், அதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏற்றுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி சைஸை நீங்கள் கம்மி பண்ணிங்க. இப்போ கரெக்டாக செட் ஆகிட்டோடனே நம்மளுக்கு சுற்றி அது பாக்ஸ் மாரி தெரியும். அதனால தான் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி பாக்ஸ் மாரி அழகாக தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இமேஜ் மாரி நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த இமேஜை எடுத்துட்டோன்னே இதையும் அதேமாரி ரொட்டேட் பண்ணி அந்த பாக்ஸ் பிஎன்ஜிக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணுறங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக அதை ரொட்டேட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல கரெக்டாக அந்த நம்மளுக்கு அந்த போஸ்டர் இமேஜுக்கு மேலே இது கரெக்டாக அந்த சைஸில் இருக்கணும். நீங்கள் அதேமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் அந்த டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்னொரு இமேஜ் எடுத்துங்க அந்த டூப்ளிகேட் பண்ணி. ஏன்னா நம்மளுக்கு 2 இமேஜ் தேவைப்படும். அந்த கிளாஸ் ப்ரோக்கன் இமேஜ் அதை நீங்கள் எடுத்துட்டோன்னே கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலேயே அதை செட் பண்ணிட்டோன்னே ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஓவர்லி இல்லை ஆட் அதை கரெக்டாக செட் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த கிளாஸ் உடஞ்ச மாரி அந்த இமேஜ் தெரியணும். அதனால் நம்ம அந்த ஆடு இல்லை ஓவர்லி நீங்கள் இதை செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிஎன்ஜிக்கு உள்ளே அந்த ஃபோட்டோ செட் ஆன மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் பிஎன்ஜிக்குள்ளே அந்த ஃபோட்டோ கரெக்டாக இன்செட் ஆகிருக்கு. அந்த கிளாஸ் உடஞ்ச மாரி அந்த இமேஜ் கரெக்டாக கிடச்சிருக்குது. நீங்கள் கரெக்டாக இதேமாரி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு இந்த ஒரு பிஎன்ஜி எடுத்துப்போம். இந்த பிஎன்ஜி இது எடுத்துகிட்டோன்னே இதில் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போ டச் பண்ணிங்கன்னா பாப்ப மாரி இருக்கும். அதில் தேர்ட் ஒன்னை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இமேஜ் இந்த சைடில் மாறின மாரி இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு அந்த பாக்ஸ் பிஎன்ஜி சைஸ் ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது செட் பண்ணிட்டோன்னே அந்த ஏரோ மார்க் போட்டு அதில் மூவ் டவுன்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டோன்னே இந்த இமேஜுக்கு பின்னாடி எல்லா இமேஜுக்கும் பின்னாடி போடுற மாரி கரெக்டாக செட் பண்ணுறங்க. செட் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எவ்வளோ சைஸ் வேணும்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் பேஞ்சு ஃபுல்லாக அந்த சைஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இதுமாரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீனு மல்டிப்ளே நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லி கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதுமாரி நம்ம கரெக்டாக கேட்சிட்டு வந்து அந்த பாக்ஸ் இமேஜுக்கு பின்னாடி இமேஜ் போயிருக்கணும். அதனால் நீங்கள் மூவ் டவுன் பண்ணிங்க கரெக்டாக. இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் எரேசர் சிம்பிள் மாரி இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். சைஸு, ஆட்னஸ்ஸு, அப்சசிட்டின்னு. அதில் நம்ம ஆட்னஸை ஃபுல்லாக குறைச்சிருவோம். அதுக்கப்புறம் சைஸ் ஒரு 28 கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதுமாரி அதை நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த பார்டர் மாரி அந்த கோடு மாரி தெரியும். அதை நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றி எரேஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பாக்ஸ் இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற மாரி நீங்கள் இதுமாரி பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும் ரைட் சைடில். அதுமாரி நீங்கள் அப்படியே பண்ணிட்டோன்னே மேலே டிக்கை கேன் அதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இமேஜே நம்ம இன்னொரு வாட்டி டச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சன்செட் இமேஜ் எடுத்துப்போம். அதில் பிளெண்டுன்னு போய்ட்டு அதில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே இந்த இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக மூவ் டவுன் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜுக்கு பின்னாடி மட்டும் கொடுத்துட்டு இதை நல்லா ஜூம் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஒளிவட்டம் மாரி தெரியும் அந்த சன்செட் இமேஜ் மாரி. அதனால் நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்னரில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டோன்னே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டாக்டர்னு இருக்குது அந்த பிஎன்ஜிக்கு கீழே கரெக்டாக அதை செட் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல அதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட ஆக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா
இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை கரெக்டாக செட் பண்ணுறங்க. எதுக்காக நம்ம அந்த சன்செட் இமேஜ் செட் பண்ணுறோன்னா பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சன்செட் இமேஜ் வச்சோடனே ஃப்ரேமே இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிவகார்த்திகேயன் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே அதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக அந்த மேலே செட் பண்ணுறங்க. அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கலர் கிடச்சிருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாரி இருக்கும். அதனால் நம்ம பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதில் போய்ட்டு லைட்டின்னு கொடுத்துருங்க. அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் லைட்டாக இருக்கிற மாரி கிடைக்கும். அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக மூட் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜுக்கு பேக்கில் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கரெக்டாக இந்தமாரி செட் பண்ணிவிட்டு மூட் ஆன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும். அதனால் நீங்கள் மூவ் அப் கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி கொடுத்துட்டோன்னே அந்த கீயெல்லாம் நம்மளுக்கு எரேஸ் பண்ண இடத்துலாம் மீறியும் அது ட்ரா ஆன மாரி இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கூட அந்த எரேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம கரெக்டாக அந்த பாக்ஸ் பேஞ்சுக்கு பின்னாடியே அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணிங்க. அந்த கீயெல்லாம் நம்மளுக்கு தெரியுற மாரி இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு கலர்லாம் தெரிய தேவையில்ல. நம்மளுக்கு அந்த ஃபேஸ் மட்டும் தான் கிளியராக இருக்கணும். நீங்கள் அதனால் கரெக்டாக அதை செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கு பேனர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன டைட்டில் வேணுமோ அதுதான் ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இதுமாரி 10 ஃபோட்டோக்கு மேலே ஆட் பண்ண முடியல நண்பான்னு கேட்டார். அதுக்கு இதுதான் காரணம். லிமிட்டட் ஃபார் ஐட்டம் ரீச்சுன்னு காட்டும். ஏன்னா நம்ம 10 ஃபோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் பிக்சர் ஆப்பில். அதனால் நீங்கள் இதுமாரி 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக் ஐகான் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிக்சர் ஆப்பில் 10 ஃபோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது நண்பா. அதனால் நீங்கள் மேலே ஒரு டிக் ஐகான் இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிக் ஐகான் போய்ட்டு ஏரோ மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜெலாம் டச் பண்ண முடியாது. நம்ம மேலே இருக்கிற டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம போய்ட்டு ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் இமேஜ் எடுத்துப்போம். டாக்டர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு ஃபாண்ட்டை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நம்ம நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கணும்மா. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலிகிராம் சேனலோட லிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஒயிட் கலரே இருக்கட்டும் அந்த டெஸ்ட்டோட கலரு. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி ப்ளூ கலர் பேக்ரவுண்டு, முன்னாடி ஒயிட் கலர் டெஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிங்க கீயே. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டை மேலே ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதில் நான் டேட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நீங்கள் இதில் நீங்கள் டேட்டு டைப் பண்ணி வச்சிங்க. இப்போ நான் டேட் இதுமாரி நான் செட் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 9 தான் ரிலீஸ் ஆகுது படம். அதனால் நம்ம இந்த அக்டோபர் 9 போட்டுட்டு இதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இதில் பிக்சார்ட்லேயே டிஃபால்ட்டாக நிறைய ஆப் டெஸ்ட்டு ஸ்டைல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் எதனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டோன்னே நம்ம இந்த இடத்துல மேலே இது இடத்துல செட் பண்ணிப்போம் டேட்டை. ஏன்னா அங்கே மொட்டையாக இருக்குது இடம் எதுவுமே இல்லாமல். அதனால் நம்ம இந்த இடத்துல டேட்டை செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட ஆக்கிங்க. இந்த டேட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கீயும் ஒயிட் கலர் இருக்குது, மேலேயும் ஒயிட் கலர் இருக்குது. அதனால் நம்ம பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஓவர்லேயும் நீங்கள் செட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஓவர்லே செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதா நீளம் கலரில் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலரை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டுக்கு இன்ஜின்லாம் செட் பண்ணிட்டோன்னே நம்ம ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு அடுத்தது என்ன இமேஜ் தேவையோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அடுத்தது நம்ம 3 இமேஜ் ஆட் பண்ணிப்போம் நம்மளுக்கு தேவையான இமேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இந்த இமேஜை கரெக்டாக இப்போ நம்ம செட் பண்ணணும். எங்கே செட் பண்ணுறோம் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல கரெக்டாக கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே இப்போ ஃபுல் சைஸில் நம்ம ஃபோட்டோ தெரியிற மாரி கரெக்டாக கொஞ்சம் பெருசாக தெரியிற மாரி நம்ம செட் பண்ணிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும். அதை நீங்கள் இழுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும் இமேஜ். அதை கரெக்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இமேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு அவுட்லைனு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட வாட்டர் மார்க் எடுத்துப்போம். இந்த லோகோவை எடுத்துட்டோன்னே இந்த லோகோவை கரெக்டாக நம்ம இந்த கீயை செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ நம்ம யாருன்னா அண்ணனுங்க இருந்தாங்கன்னா அந்த இமேஜுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ கூட இல்லை வேறு யார் ஃபோட்டோ வச்சு இந்த இமேஜில் நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த 3 இமேஜ் தரேன். இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. என் ஃபோட்டோ இருக்காது, வெறும் அந்த இடத்துல எம்டியாக இருக்கும். அந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய்ட்டு அதில் எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல கரெக்டாக இதை செட் பண்ணிட்டோன்னே
இந்த பாக்ஸ் பெஞ்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ இல்லை யாருன்னா உங்கள் அண்ணன் ஃபோட்டோ கூட நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் எடுத்துப்போம். நம்மளோட வாட்டர் மார்க் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஏன்னா எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வாட்டர் மார்க்கை இங்கே அழகாக செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக கொஞ்சம் ஸ்மால் சைஸில் ஆகி இந்த இடத்துல செட் பண்ணுறோங்க. அப்போ தான் தெரியும் நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வாட்டர் மார்க்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ அவுட்லைன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த அவுட்லைன் எப்படி ஈஸியான முறையில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஏன்னா நம்மளுக்கு அந்த சன்செட் இமேஜ் இல்லை, நம்மளுக்கு பின்னாடியே அந்த ஒளிவட்டம் தெரியல. அதனால் பிளெண்டில் போய்ட்டு அந்த ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி சன்னு மட்டும் கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி கரெக்டாக செட் ஆயிரும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதை இது பண்ணிங்க, சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஃபினிஷிங் டச். இதில் நம்ம ஃபோட்டோவை ஃபஸ்ட் எடுத்தோன்னே டூப்ளிகேட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா எஃப்எக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை 0 கொடுத்துருங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்மளுக்கு பிஎன்ஜி கிடச்சிடும், பிளாக் கலர் மட்டும் பிஎன்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போய்ட்டு எஃப்எக்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதே கலர்ஸில் நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதை கரெக்டாக செட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபோட்டோவுக்கு நேராக அதை நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அதை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பார்டருமே சுற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலரில் நம்மளுக்கு இப்போ ஒரு பார்டர் கிடச்சிக்கிது. இது கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் போனீங்கன்னா ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பார்டர் கிடைக்கும். எப்படின்னா இது நம்ம அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி இந்த பார்டர் இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக இதை சூஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக மூவ் டவுன் கொடுத்துருங்க. அந்த சன்செட்டுக்கு இமேஜுக்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதை நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம், இப்போ ரைட் சைடில் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா ரைட் சைடில் கொஞ்சம் நல்லா இருக்குது லெஃப்ட் சைடோட. அதனால் நம்ம ரைட் சைடில் கரெக்டாக இதை செட் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு அந்த பேனர் எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் பட்டன் உட்காந்து தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். இன்ஸ்டாகிராமோட ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.